பிரைஸ் லார்ட் வண்டர்ஃபுல். இந்த சாயந்தர வேளையில் கூட இந்த சாட்டர்டே உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நிறைய பேர் கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, விச் இஸ் குட். ஏன்னா வெறும் பொம்மையாக தான் இருக்கும் எனக்கு பேசுகிறது. வண்டர்ஃபுல். ஸோ நம்ம தொடர்ந்து போன வாரம் இப்போ பார்த்த மெசேஜ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். சிஸ்டர் விஜயலட்சுமி கூட நமக்கு சொன்னாங்கல்ல, எப்படி அவங்க பேரை நம்ம போட்டு வாசிக்கும்போது. ஸோ நான் லாஸ்ட் வீக் போன வாரம் கடைசியில் நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன் இல்லைங்களா, நம்ம பேரை போட்டு வாசிக்கும்போது அதோடு நமக்கு ஒரு கனெக்ஷன் வருது பாருங்கள். அது அப்படியே உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறும், உங்களுடைய பிரதிபலிப்பு, உங்களுடைய வே யூ அண்டர்ஸ்டாண்ட், அது எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கிறது மாறும். அதுதான் பைபிளில் இருக்கிற நம்ம அப்போஸ்தலர்ஸ் எல்லாம் நம்ம அதை தான் எழுதுகிறாங்க. நம்ம எப்படி புதிய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது அப்படின்னு. பழைய மனிதனை ஒழிஞ்சிட்டு புதிதாயின அப்படின்னு போடுறோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தர் இருப்பானா, எல்லாம் பழசெல்லாம் போயிடுச்சு, புதுசாகிடுச்சு. ஆனால் என் வாழ்க்கையில் அதே பாவத்துக்கு நான் பல நாள் அடிமையாக இருந்தேன். பல நாட்களுக்கு அடிமையாக இருக்கிறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன், பாவ அறிக்கை செய்கிறோம். ஆனால் அது எப்படி மேற்கொள்கிறது, பாவத்திலேருந்து எப்படி மேற்கொள்கிறதுன்றது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸ், ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக எனக்கு இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, பைபிளில் நான் என்ன பார்க்கல, அதுதான் சீக்ரெட்டு. பைபிளில் எப்போ நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு விடுதலை ஆரம்பிக்கும். எல்லா ஏரியாலையும். ஒருவேளை பண கஷ்டத்தில் இருக்கலாம். இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சப்போ 2018 ஆண்டவர் அழைச்சார். ஆனால் எனக்கு ஊழியத்துக்கு வரப்போகிறேன்றது அழைப்பு எனக்கு ஹார்ட்டில், எனக்கு இருதயத்தில் எனக்கு பட்டுட்டே இருந்துச்சு. ஆண்டவர் அழைக்க போகிறாரு எனக்கு தெரிஞ்சுது. 1993 ஆண்டு ஒரு கேம்பில் பிரதர் ஸ்டான்லி கூட இருந்தால் நினைக்கிறேன். அந்த கேம்பில் நாங்கள் யூத்லாம் போயிருந்தோம். அங்கே சென்ட் பால்ஸ் சபையிலேருந்து நாங்கள் போயிருந்தப்போ, யூத் ரிட்ரீட் மாதிரி போயிருந்தப்போ, அப்போ முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். நானும் இன்னொரு பிரதர் 2 பேரும் ஒப்பு கொடுத்தோம். ஆனால் அதனால் என்னுடைய இதில் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அழைப்பார், என்ன ஆண்டு சித்தத்துக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் அது எப்படி செய்ய போகிறோம், அது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் 2018 ஆண்டவர் அழைச்சப்போ ஒரு நம்மளை ஆண்டவர் எப்போவுமே அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவார். நம்மளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆண்டவர் அழைப்பார். ஏன்னா நல்லா கவனிங்க, நான் ஒரு மருத்துவராக இருந்தேன். ஒரு இங்கே நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, NHS அப்படின்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் சர்வீஸ் மாதிரி அதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு வேலையில் இருந்தேன். ஸோ நல்ல சேலரி, நல்ல லைஃப் அப்படிலாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்டவர் வர சொல்லும்போது, நான் என் மைண்டு எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் உலகத்தை, எப்படி லைஃப் கண்டக்ட் பண்ணுறது இப்போது சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. நம்ம வேதத்தில் எதை பார்க்குறோமோ அதுதான் வித்து. நல்லா கவனிங்க, இது ரொம்ப இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் இருதயத்தின் காரியத்தை குறித்து நான் இன்றைக்கி பேச போகிறேன். என்னென்னா, த லா ஆஃப் த ஹார்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் லா, ஒரு முக்கியமான இருதயத்தின் சட்டம்னு சொல்லலாம். இப்படி தான் இருதயம் ஆப்ரேட் ஆகுது ஆக்சுவலாக. இப்போ நல்லா கவனிங்க, இயேசு சொன்னார் நமக்கு அந்த ஓம் இப்போ சொல்கிறாரு இல்லைங்களா, ஒரு விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான், அது 4 விதமான நிலத்தில் உள்ளது. இருதயம் தான் அந்த நிலம், வார்த்தை தான் அந்த வித்து, அதை விதைக்கிற ஒரு மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்கிறாரு. இது யோசிச்சு பாருங்களேன். இது டெக்னிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியலை, நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அது தெரிய வருதோ அது வித்தாக மாறுது. நல்லா கவனிங்க, எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாமல் இருக்குதோ அது வரைக்கும் அது வித்து கிடையாது. நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான் வித்து. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் வித்து. அந்த வித்தை நீங்கள் கேட்ட உடனே அது உங்கள் இருதயத்தில் உழுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் பிரிகிறார், 4 பிரிகிறார் இல்லையா. எப்படி அது போயிடுது, விளைச்சலை கொடுக்காமல் எப்படி போயிடுது அப்படின்றதுக்காக காட்டுறாரு. அப்போது நல்லா இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியல, அது வரைக்கும் அது ஒன்றுமே கிடையாது, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வித்து. இப்போ அது வித்தானது எப்படி நீங்கள்
வளர்க்க போகிறோம், அது எப்படி நம்ம பராமரிக்க போகிறோன்றது வரதான் இப்போ கொஸ்டின். இப்போ அந்த ஒரு வித்து ஒரு நீங்களே நேச்சுரல் லாஸ்லேருந்து நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவல் நம்ம டெய்லி ஆனால் தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியத்துலேருந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ரோமர் 1 பால் எழுதுகிறாரு, எப்படி நேச்சுரல் திங்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரெண்டுமே பேரலாக போகுது, ரெண்டுமே ஒரே லாஸ் தான், ஆப்ரேஷன். ஆனால் நேச்சுரலும் ஸ்பிரிச்சுவலும் ஹார்ட்டில் தான் கன்வெர்ஜ் ஆகுது. நம்ம இருதயத்தில் தான் ரெண்டுமே நேச்சுரல் பிகம்ஸ் ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிச்சுவல் பிகம்ஸ் நேச்சுரல். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் யோசிக்கும் போது இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். அப்போது ஒரு வித்து வந்து உளுந்த உடனே அது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சோன்னா தான் வித்தாக மாறிடுச்சு. இப்போது இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அது வந்து ஃப்ரூட் வருமா இல்லை வந்து அப்படியே அது அழிஞ்சு போயிடுமான்றது. அப்போது இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் லா என்ன அப்படின்னா, அது ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், யூ பிகம் வாட் யூ பிஹோல்ட். அதாவது நீங்கள் எதை நோக்கி பார்க்குறீங்களோ அதுவாக நீங்கள் மாறிடுவீங்க. அதான் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லாஸ் ஆஃப் த ஹார்ட். நிறைய ஹார்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றதுக்கு பைபிளில் நிறையா இருக்குது, லாஸ் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லா என்னென்னா, எதை நம்ம நோக்கி பார்க்குறோம். பிஹோல்டிங்னானது உத்து பார்க்குறோம். பிஹோல்டிங்னா கேஷுவல் லுக் இல்லை, அது இன்டென்ட்டாக பார்க்குறோம். அதை கூர்ந்து பார்க்குறோம், கூர்ந்து ஒரு காரியத்தை கவனிக்கிறோம், பார்க்குறோன்னா அதான் பிஹோல்டிங். எதை நம்ம தொடர்ந்து இருதயத்தில் பார்க்குறோமோ அதுவாக நம்ம வெளியரங்கமாய் வாழ்க்கை வந்து மாறும். இதுதான் சீக்ரெட். இப்படி தான் மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து படைச்சார். நல்லா கவனிங்க, இதுதான் சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியே. இப்போ வந்து ஆதாம் பாவம் பண்ணுறதுக்கு முன்னால் அவன் இருதயம் வந்து இட் வாஸ் ஒன்லி பிஹோல்டிங் த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட். அவன் ஆவிக்குரிய காரியங்கள் மட்டும்தான் அவன் இருதயத்தில் வந்து பதிஞ்சுது. அதனால தான் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. கடைசியாக தான் அவங்க 2 பேருமே அவங்க வந்து நிர்வாணமாக இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அது எதை குறிக்குதுன்னா, அவங்களுக்கு இந்த கண்ணில் பார்க்குறது வந்து ஹார்ட் லெவலில் ரியாலிட்டியாக மாறல. ஹார்ட் லெவலில் அவங்களுக்கு தேவனுடைய காரியங்கள் தான் ரியாலிட்டியாக, ஸ்பிரிட் தான் ரியாலிட்டியாக இருந்துச்சு. பாவம் பண்ணதுக்கப்புறம் தான் நேச்சுரல் ரியாலிட்டி வந்து அவங்களுக்கு ரியாலிட்டியாக மாறுது. அப்போது அதுலேருந்து ஒரு காரியம் என்ன கற்றுக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி சூப்பர் சீட்ஸ். அதாவது நேச்சுரல் ரியாலிட்டியை காட்டிலும் மேலே இருக்கிற ரியாலிட்டி நிஜம். ஆவிக்குரிய நிஜங்கள் வந்து நேச்சுரல் நிஜங்களுக்கு மேலே இருக்குது. நேச்சுரல் ரெல்ம் வந்து ஆவிக்குரிய ரெல்ம் தான் கிவ் பர்த் பண்ணுது. ஸ்பிரிட் கிவ்ஸ் பர்த் டு த நேச்சுரல். புரியுதுங்களா? முதலாவது தேவன் ஆவியாக இருக்கிறாரு, அவர் தான் உலகத்தை படைக்கிறாரு. அவர் உலகத்தை படைக்கும்போது படைச்சார். ஃபஸ்ட்டு அவருடைய ஹார்ட்டில் எல்லாத்தையும் கன்சீவ் பண்ணுறாரு, அப்புறம் அதை பேசுகிறாரு. அந்த பேசுகிற உடனே அது நேச்சுரல் ரெல்மில் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது, அது வந்து வருது. அப்போது எதை நம்ம பிஹோல்ட் பண்ணுறோமோ, எதை நம்ம ஒத்து கவனிக்கிறோமோ ஹார்ட்டில், அதுவாக நம்ம மாறிடுவோம். அதுக்கு ஒரு வசனம் பார்க்கலாம் பாருங்களேன். நிறைய வசனம் இருக்குது இதில். இந்த வசனம் பாருங்கள், இது ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான் அது. 2 கொரிந்தியர் 3:18. அதில் பவுல் சொல்லுவார், நாமெல்லாம் திறந்த முகமாய் இயேசுவை தரிசிக்கும் போது அதே இமேஜுக்கு நம்ம வந்து மகிமையின் மேல் மகிமையாய் மறுரூபமாக்கப்படுகிறோம்ன்றது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் the keys of transformation. இன்றைக்கி அதான் 2-3 பாயிண்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் யோசிங்க, தியானம் பண்ணுங்கள். கடவுள் வந்து உங்களுக்கு நிறையா வெளிச்சம் இதில் கொடுப்பார். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னானது மறுரூபமாக வரும். மறுரூபம்னானது வெளியரங்கமாய் நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றியை காண்கிறோம். ஃபஸ்ட்டு அது எங்கே ஆரம்பிக்குது? உள்ளரங்கமாக ஆரம்பிக்கணும். உள்ளரங்கமாக நமக்கு ஆரம்பிக்கலைன்னா வெளியரங்கமாக நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. உள்ளே இருக்கிறது, ஹார்ட் உள்ளே இருக்கிறதும் ஹார்ட் உள்ளே இருக்கிறது தான் வெளியே வருது. இயேசு சொல்கிறார் இல்லைங்களா, இருதயத்தின் மிகுதியினால் வாய் பேசுதுன்றார். அப்போ எல்லாமே அடல்ட்ரி, விபச்சாரம், அப்புறம் கவச்சஸ்னஸ், பொறாமை, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாரு தேவன். ஏசாமி என்ன சொல்கிறாரு? மத்தேயு 15வது அதிகாரத்தில் சொல்லுவார், இருதயத்திலேருந்து வருதுன்றார். அப்போ இருதயத்தில் வெளியே வந்து நம்ம எதுவுமே இல்லாத மாதிரி நடிக்கலாம், ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியாது. சஸ்டெயினாக நடிக்க முடியாது. யாருமே பார்க்காத டைமில் நம்ம இருதயத்தில் என்ன இருக்குமோ அதை டிஃபால்ட்டாக மாறிடும், அது அங்கே போயிடுவோம்.
அப்போது எனக்கு ஒரு காரியம் ஆண்டு சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, ஊழியத்தில் வந்து பண கஷ்டம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் ஜனங்க சொல்லும்போது, அப்போ நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு, இப்போ அவர் தான் நம்மளை போஷிக்கணும். அப்போ அவர் நம்மளை பார்த்துப்பாருன்னா அதை நான் இருதயத்தில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதை நான் இருதயத்தில் பார்க்குறேன்னா அதை நான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு நான் வரவே முடியாது. எப்போ பார்த்தாலும் எனக்கு பண கஷ்டம் இருக்கும். புரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டு இருதயத்தில் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அவர் வாக்கு தத்தங்கள் இருக்குது. அவர் வாக்கு தத்தங்கள் நமக்கு தெரியும். அவருடைய நாமத்துடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. அட்லீஸ்ட்டு எல்லா நாமமும் நமக்கு தெரியலனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ நேம்ஸ் நமக்கு தெரியும். கடவுளுடைய நாமம் வந்து அவருடைய கேரக்டரை குறிக்குது. அவர் யாருன்றதை காட்டுது. அவர் நேம் வந்து நம்ம நேம் மாதிரி இல்லை. நம்ம வந்து ஒருத்தர் நம்ம ஒரு பேர் வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம நேமுக்கும் கடவுள் நேமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, கர்த்தருடைய நாமம் வந்து அவருடைய கேரக்டர், அவர் யாருன்றதை காட்டுது. அதனால தான் அவருக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. எல்லாமே கர்த்தருடைய டைமென்ஷன்ஸை காட்டுது, அவர் யாருன்றது. அப்போ அவர் நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறாரு. அவர் வாக்குத்தத்தங்கள் சொல்லுது. அவர் நாமம் நமக்கு வந்து இருக்குது. ஆனால் அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன்னா இல்லையான்றது தான் கொஸ்டின். கொஸ்டின் வந்து அவர் செய்வாரா இல்லையான்றது கொஸ்டின் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது இப்போ கர்த்தருடைய நாமம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகோவா ஜைரா, கர்த்தர் என்னை போஷிப்பார், எனக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அது நடக்க போதா இல்லையா என் வாழ்க்கையில்ன்றது வந்து கர்த்தர் அது ஜெகோவா ஜைராவா இருப்பாரா இல்லையான்றது கொஸ்டின் கிடையாது. என் இருதயத்தில் நான் எப்படி பார்க்குறேன் அதான் கொஸ்டின். என் இருதயத்தில் என்னுடைய நீட்ஸை நான் எப்படி பார்க்குறேன், என்னோடய தேவைகள், நம்ம எல்லாருக்கும் நீட்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் பல காரியங்கள் இருக்குது. அதை நான் எப்படி பார்க்குறேன், அங்கே தான் நீங்கள் வந்து புதிய மனுஷனில் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்களா இல்லை பழைய மனுஷனாகவே ஃபங்க்ஷன் பண்ணுறீங்களான்றது தான் கொஸ்டின். அப்போது இங்கே பாருங்கள், அதில் சொல்கிறாரு, நாமெல்லாம் திறந்த முகமாய் கிறிஸ்து இயேசுவை நாம் தரிசிக்கிறது போல, அப்புறம் இருதயத்தில் மகிமையின் மேல் மகிமையை அதே சாயலுக்கு நாம் தேவனுடைய ஆவியினால் மறுரூபமாக்கப்படுகிறோம். அந்த வசனம் 2 கொரிந்தியர் 3:18. அதோட சீக்ரெட் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷனோட சீக்ரெட் என்ன? எதை பிஹோல்ட் பண்ணுறோமோ அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட 2வது சீக்ரெட் என்ன தெரியுமா? எங்கே வச்சு பிஹோல்ட் பண்ணுறோம், எங்கே அவரை நம்ம தரிசிக்கிறோம், அதான். இதுதான் முக்கியமானது. இதுதான் நான் போன வாரம் கடைசியில் முடித்தேன். அதாவது நீங்கள் அன்பை வந்து நீங்கள் அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பை பற்றி நிறைய தடவை படிச்சிருந்தாலும் அதை உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே வைக்கல அப்படின்னா மனப்பாடம் இல்லை. நீங்கள் உங்களை அந்த இடத்துல உங்கள் பேர் அங்கே பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து அது உங்களுக்கு ரியல் ஆகாது. அது ஒரு நல்ல ஃபிலாசபியாக இருக்கும். அன்புனா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஃபிலாசபியாக இருக்கும். அதுலேருந்து நம்ம மெசேஜஸ்லாம் கூட ப்ரீச் பண்ணலாம். ஆனால் என் வாழ்க்கையில் அது எக்ஸ்பீரியன்ஸாக மாறணும்னா நான் வந்து எங்கே பிஹோல்ட் பண்ணணும், அது எனக்குள்ளே வச்சு பிஹோல்ட் பண்ணணும். ஐ ஹாவ் டு பிஹோல்ட் இட் இன்சைட் மீ, எனக்குள்ளே. அதான் இப்போது இது அல்டிமேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? கடவுளை நீங்கள் எங்கே வைக்கிறீங்க, அதான் அல்டிமேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கடவுளை உங்களுக்குள்ளே வைக்கிறீங்களா, இல்லை வந்து வானத்தில் எங்கேயோ ஒரு ப்ரோவர்பியல் ஹெவன் சொல்கிறோம்ல, எங்கேயோ இருக்கிறார்ப்பா, ஏதோ ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறார்ப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இல்லை வந்து உங்களுக்குள்ளே வச்சு வைக்கிறீங்களா? திஸ் இஸ் தி அல்டிமேட் கீ ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா நல்லா கவனிங்க, நம்மளை ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நம்மளை வந்து அவரை போல மாற்றுவது தான் நம்மளுடைய சித்தம். அவருடைய சித்தம் அது. அவரை போல மாறுவது. கேரக்டர் ஆஃப் காடும் நம்ம கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஜீசஸோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா, ஜீசஸை பார்த்தீங்கன்னா அதான் கடவுள். அதான் சொல்கிறார், என்னை பார்க்கண்டவன் பிதாவை பார்க்கணுன்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அவருடைய மேனரிசம்ஸு, பிஹேவியரு, அவருடைய மினிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் மூலமாக தான் கடவுளையே நம்ம டிஃபைன் பண்ண முடியும். நமக்கு எப்போ டவுட் வந்தாலும், என்னடா மோசஸ் இப்படி சொல்கிறாரு, என்னடா எலைஜா இப்படி சொல்கிறாரு, என்ன எசேக்கியேல் இப்படி சொல்கிறாரு, ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, அதான் இப்போ கொஸ்டின். இயேசு எப்படியாக கடவுளை வெளிப்படுத்தி காட்டினார், அதுதான் கடவுள். அப்போ இயேசுவும் கடவுளும் ஒன்று. இயேசு சொல்கிறாலே, எல்லாரும் என்னை கை விட்டு போனாலும் என் பிதா என்னோட இருக்கிறாரு, எனக்குள்ளே வாசம் செய்கிறார், என்னோடு இருக்கிறார். அதான் அவருடைய பேர் இம்மானுவேல்னு சொன்னாங்க அவர் பிறக்கும்போது. தேவன் நம்மளோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இதுதான் கடவுளுடைய அல்டிமேட் திட்டமே. படைப்பில் இருந்து அவருடைய திட்டம் என்னென்னா, அவர் நம்ம மனுஷனுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறது தான் அவருடைய அல்டிமேட்
பிளான். அதுதான் புதிய ஏற்பாட்டில் அது நிறைவேறுது. நீங்களே தேவ ஆவியானவர் தங்கியிருக்கும் தேவ ஆலயமாக இருக்கிறீங்க. யூ த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு ஒரு வசனம் இருக்குது. யூ ஆர் காட் அபைட்ஸ் இன் யூன்னு இன்னொரு வசனம் பவுல் அதே சொல்கிறார். தேவன் தங்கியிருக்கிற ஆலயமாக இருக்கிறீங்க. யூ த டெம்பிள் வேர் காட் டுவெல்ஸ்னு ஒரு வசனம் இருக்குது. தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிறாருன்னு ஒரு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரத்தில் அப்படி இருக்குது. தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாக இருக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 6 நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 6 தான் காட் அபைட்ஸ் இன் யூ. காட் வந்து உங்களுக்குள்ளே இருக்கார். அப்போ நீங்கள் கடவுளை எங்கே வைக்கிறீங்க? கடவுளை எங்கே வைக்கிறீங்க? அதான் இப்போ கொஸ்டின். கடவுளை எங்கே வைக்கிறீங்க? எனக்குள்ளே நான் வச்சு, எனக்குள்ளே என் இருதயத்தில் நான் அவரை மீட் பண்ணுறேன். என் இருதயத்தில் நான் அவரை மீட் பண்ணும்போது தான் நான் என்ன பண்ணுறேன்? அவருடைய சாயலுக்கு மாறுறேன். நல்லா கவனிங்க. நீங்கள் எப்போ கடவுளை என்ன மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாறுதலே வராது. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. இந்த ஜபம் எத்தனையோ பேர் பண்ணினே ரொம்ப சின்சியராக பண்ணுறோம், ஆனால் மாறுதல் வராது. அதை ஏன்னா எப்படி இந்த இறுதியை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு தெரியாததுனால, இக்னோரண்ட்னால. இப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருதயத்தில் ஆண்டவர் நம்ம வைக்கிறோம், வச்சு அங்கே நம்ம அவரை வர்ஷிப் பண்ணுறோம். அங்கே அவரை நம்ம வர்ஷிப் செய்யும்போது அவரை முகமுகமாக தரிசிக்கிறோம். நம்ம அதான் தியானத்தில் கூட நான் எப்பவுமே சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் கண்ணை மூடி இமேஜின் பண்ணும்போது கற்பனையில் என்ன பண்ணணும்? கடவுளை எங்கே வைக்கிறீங்க? உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் சந்திக்கணும் கடவுளை. அப்போது அப்படி நம்ம சந்திக்கும் போது தான் நம்ம இருதயத்தை எல்லா காவலுடனே கூட காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அங்கே போயிடுவோம். இங்கேயோ நம்ம மைண்டு அங்கலாய்க்கும். இங்கே போவோம், அங்கே போவோம். அது பல எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தேடுவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் விக்ட்ரி இருக்காது. டெலிவரன்ஸுன்றது ஒரு கான்செப்டே நம்ம வாழ்க்கையில் கிடையாது. அதே பாவத்துக்கும் சரி, அதே பிரச்சனைக்கும் சரி அடிமைகளாக இருப்போம். சில பேர் கோபத்துக்கு அடிமைகளாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப கவலைக்கு அடிமைகளாக இருப்பாங்க. கவலைப்பட்டுனே இருப்பாங்க எது பார்த்தாலும். ஆனால் வசனம்லாம் அவங்களுக்கு தெரியும். வாக்குத்தத்தங்கள் வசனங்கள்லாம் அடித்து நல்லா கோட் பண்ணுவாங்க. ஆனால் விக்ட்ரி இருக்காது. ரெண்டாவது வந்து ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. வெளியே நல்லா இருப்பாங்க. நான் சொல்கிறது ரிலேஷன்ஷிப்னால் யாருமே பார்க்காத டைமில் உங்கள் ஒய்ஃபோடு எப்படி இருக்கீங்க ரிலேஷன்ஷிப், உங்கள் ஹஸ்பண்டோட எப்படி இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்களோட ரிலேஷன், அவங்க தான் விட்னஸ். நீங்கள் மாறிட்டீங்களா மாறலையான்றதுக்கு விட்னஸ் யாருன்னா, வெளியே 4 பேர்ட்டு நல்ல பேர் வாங்கிடலாம் பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு விட்னஸ் கொடுக்குறாங்களா? அவர் மாறிட்டார், அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க விட்னஸ் கொடுக்குறாங்களா? அதான் அங்கே தான் நம்ம லிட்மஸ் டெஸ்ட்டுன்றாங்கள்ல, அதுதான் டெஸ்ட்டு. அவங்க கொடுக்கும்போது தான் அது நிஜமாட்டு மாறுதலா இல்லை வந்து வெறும் சும்மா வெளியரங்கமாக நடிப்பா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம இன்னொரு வாசனை இருக்கு பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீதிமொழிகளில் 24வது அதிகாரம் தான் நினைக்கிறேன். கரெக்டு. நீங்கள் அப்புறமா நான் சும்மா அந்த ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொல்கிறேன். அது நல்லாயிருக்கும் அது படிக்கிறதுக்கு. நீதிமொழிகள் 24 30லேருந்து 34 வரைக்கும் படிக்கலாம். அதில் வந்து ஒரு பிக்சரை ப்ராவர்ப்ஸ் சாலமன் காட்டுவார். என்ன காட்டுவார்னா, அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போது ஒரு எம்டி பிளாட் ஆஃப் லேண்டை பார்க்குறாராம். பார்த்தா அங்கே வந்து வேலியெல்லாம் உடஞ்சி கிடக்குது. அங்கே வந்து முள்ளெல்லாம் வளர்ந்து கிடக்குது, எல்லாம் உடஞ்சி கிடக்குது. அங்கே வந்து எல்லாமே நாசமாகி கிடக்குது. அப்போ அதை நான் கவனிக்கும்போது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த என்ன புரிதல் வந்ததுன்னா, நம்ம லேசியாக இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் சோம்பேறியாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை டேமேஜ் ஆகிடும். அதில் வந்து ஒரு அனாலஜி காட்டுறாரு. இது நான் படிக்கும்போது என் ஹார்ட்டில் என்ன பட்டுதுன்னா, நம்ம ஹார்ட் தான் அந்த கிரவுண்டு. நம்ம வேலி இருக்கு பாருங்கள், வேலி தான் நம்ம கான்ஷியஸ்னஸ், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய புரிதல். நம்ம அந்த வேலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வி ஆர் இக்னரண்ட் ஆஃப் திஸ் ட்ரூத். நம்ம வந்து இதுக்கு அறியாமையில் இருக்கிறோம். இது எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது, நடக்குதுன்றதை அறியாமல் இருக்கிறோம். எப்படி அதான் அறிந்து கொள்வது? பைபிளில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, நியூ டெஸ்டமென்ட் ஃபுல்லாகவே தே கேவ் அஸ் த சீக்ரெட் ஆஃப் லைஃப். வாழ்க்கை எப்படி நடக்கும் இதை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தினார். அப்படி தான் அவரை பற்றி சொல்லியிருக்கு. என்னென்னா, கிரியேஷன்லேருந்து
மறைமுகமாக இருந்த எல்லா ரகசியத்தையும் இயேசு உவமைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். த்ரூ பேரபிள்ஸ் நமக்கு வந்து சீக்ரெட் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு இருக்கிற சீக்ரெட் லைஃப் எப்படி வேலை செய்யுதுன்ற சீக்ரெட்டை நமக்கு பேரபிள்ஸில் காட்டுவார், சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு அவர் மேசையா வந்து அப்படி செய்வாருன்னு போட்டிருக்கு. அது வந்து மத்தேயு 13வது அதிகாரத்தில் அப்படி ஒரு கொட்டேஷன் அவரை பற்றி வருது. அது எங்கே இருக்குன்னா சங்கீதம் 68 நினைக்கிறேன். அந்த சங்கீதம் 68 வந்து அங்கே கோட் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே சீக்ரெட் இருக்கு பாருங்களேன். சீக்ரெட்னுதுன்னா என் ஹார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நான் ஃபோக்கஸாக இருக்கணும். என் ஹார்ட்டில் என்ன நடக்குது, ஏன்னா அங்கே நான் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அதான் வேலி. நான் தான் ஓனர், நான் தான் ஓனர் ஆஃப் த ஹார்ட். என்னோட ஹார்ட்டுக்கு ஒரு வேலி இருக்குது. அந்த வேலி தான் கான்ஷியஸ்னஸ். நான் அவேராக இருக்கேனா இல்லை தூங்கிட்டேனா? தூங்கிட்டேன்னா ஐம் அன்கான்ஷியஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் மை ஹார்ட். அப்போ எதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், எதுக்கு நான் என்ன சொன்னேன், எதை நீங்கள் உத்து பார்க்குறீங்களோ, எதை பிஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுவாக மாறிடுவீங்க. இப்போ நம்ம அன்கான்ஷியஸாக இருக்கும்போது நம்ம எதை உத்து பார்க்குறோன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது நம்ம ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அது வித்தாக மாறிடுச்சு. ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அது வித்தாக மாறிடுச்சு. அதை அடிக்கடி நீங்கள் ரீவிசிட் பண்ணும்போது உங்கள் தாட்லேயோ இமேஜினேஷன்லேயோ அது திருப்பி அதை பார்க்கும்போது அந்த வித்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி, புரியுதுங்களா? இப்போ வந்து நம்மலாம் வாழ்க்கையில் வந்து கண்ட வித்து நம்ம ஹார்ட்டில் வந்து விழுந்துனே இருக்குது, நமக்கு தெரியுதோ தெரியலையோ. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போது நிறைய பேர் கார்டன் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு கார்டனு, ஒரு சின்ன ஒரு லேண்ட் இருந்துச்சு, அதில் வந்து ஒரு புல் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எங்கள் ஊர்லலாம் இந்த புல்லை வளர்க்குறது தாங்க கஷ்டம். புல்லை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். புல் அது பாட்டுக்கு வளர்ந்துடும், அதை மெயின்டைன் பண்ணுறது பாருங்கள் ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா வீட்ஸ் வந்துனே இருக்கும். இந்த வீட்ஸ்னால் அந்த கள்ளி செடிகள் மாதிரி இல்லை. அது யாருமே அது வைக்க தேவையில்லை. யாருமே அதை வந்து நட்டு அது பாட்டுக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதம் அப்படியே ஒரு 2 வாரம் நீங்கள் அதை சரியாக கவனிக்கலன்னா அங்கே பார்த்தா டக்குன்னு நிறையா வந்துடும். இப்போ என் பேக் யார்டில் என் கார்டனை பார்த்து ஐயோ நிறையா வீட்ஸ் வந்துச்சேன்னு யோசிச்சுருந்தேன் நான். இப்போ மழை சீசன், கொஞ்சம் பனி சீசன், அதனால் இந்த சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையும் போட்டு நான் நோண்டி எடுத்துன்னு இருப்பேன் எல்லாத்தையும். அதுக்கு மேலே மருந்து அடிக்கணும். யாருமே வந்து யாருமே வீட்ஸை வந்து விதைக்கிறது கிடையாது. இந்த வீட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே அது பாட்டுக்கு வருது, காற்று கொண்டு வந்து அது சின்ன ஒரு பஞ்சு மாதிரி அப்படியே பறந்து வரும். அது அப்படியே உட்காந்து அப்படியே வளர்ந்துடும். அப்புறம் அது குட்டி போட ஆரம்பிச்சிடும். டக்கட நீங்கள் கவனிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் கிராஸியை தூக்கி சாப்பிட்ரும். அது இந்த புல்லே இருக்காது, கடைசியில் வீட்ஸாக இருக்கும் கார்டனில். அதை நான் யோசித்தேன், நம்ம ஹார்ட்டும் அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த பூமி இந்த பாடியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படி நம்ம லேண்டில் ஹார்ட்டு தான் அந்த லேண்டு வந்து விடுற மாதிரி நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். நம்ம சென்சஸ் மூலமாக வந்துட்டே இருக்குது, வீட்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்குது. அப்போது நான் சோம்பேறியாக இருக்கிறேன், நான் வந்து ஆக்டிவாக அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணல. அங்கே தான் அந்த ப்ராப்ளம் சொல்கிறார். ஒருத்தன் ஆக்டிவாக இல்லை, அங்கே எல்லாம் வேலியெல்லாம் உடஞ்சி கிடக்குது. அங்கே பார்த்தா பாட்டில் அதுவும் எல்லாமே குப்பெல்லாம் வந்து சேர்ந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஊரில் பாருங்கள், நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டாக இருந்ததுன்னா அழகாக இருக்கும். ஒரு பக்கத்து வீட்டு ரெண்டு வீடு இருக்கும், நடுவில் ஒரு லேண்ட் எம்டியாக இருக்கும். அந்த லேண்ட் என்றைக்காவது அழகாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? பக்கத்து வீட்டு குப்பைலாம் அங்கே தான் கொட்டி வச்சுருப்பாங்க. பக்கத்து வீட்டு குப்பை யாருமே இங்கே குப்பை கொட்டுகள்னு சொல்ல தேவையில்லை, அவங்களே கொட்டிடுவாங்க. அப்புறம் பாட்டில் பீஸு, கண்டு செடியெல்லாம் வேணும். எங்கேயாவது அழகான ரோஜா பூவோ அழகான மல்லிகைப்பூவோ வளருமா? அது வளராது. சும்மா கள்ளி செடி தான் வளர்ந்து அப்படியே கிடக்கும். அப்புறம் அந்த லேண்டை ஒருத்தர் வந்து பில்டு பண்ணோன்னா ஃபஸ்ட்டு புல்டோசர் கொண்டு வந்து எல்லாத்தையும் பிடுங்குவார். எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் ஒரு லாரியில் போட்டு அனுப்பிட்டு அப்புறம் மேலே மணலை போட்டு நல்லா இது பண்ணி, அப்போ ஒருத்தர் அந்த லேண்டில் இருக்கும்போது தான் அந்த லேண்டு பாருங்கள் மெயின்டெனன்ஸ் ஆகுது. நம்ம கான்ஷியஸ்னஸாக அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? கடவுளை எங்கேயோ வச்சிடறோங்க. நம்ம கடவுளை தூக்கி அவருக்கு வந்து ஒரு சிம்மாசனம் கட்டி கொடுத்துட்டோம் அவருக்கு. நம்மளுடைய இமேஜினேஷனில் எங்கேயோ உட்காந்துக்கிறார். அந்த சிம்மாசனத்தில் வச்சு அவர் அங்கே இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன். அப்படி இருந்தால் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஹார்ட் எதில் மெயின்டைன் பண்ணணும்? ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ்னால மெயின்டைன் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ். இப்போ வந்து நான் என்னோடய லேண்டில் வந்து ஒரு ரோஜா வைக்கிறேன், இல்லைனா ஒரு காய்கறி தோட்டம், சின்னதாக ஒரு இடத்துல ஒரு காய்கறி போடணும். என்ன பண்ணணும்? போய் அந்த விதையை வாங்கிட்டு வரணும். எவ்வளோ எஃபர்ட் இருக்குது பாருங்கள். அதை நடணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அப்புறம் நாய் பூனைலாம் கிண்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலி போட்டு வைக்கணும். எவ்வளோ இதெல்லாம் பண்ணால் ஃப்ரூட் வருது என் லைஃப்பில். இதெல்லாம் பண்ணால்
ஃப்ரூட் வருது. எதுவுமே பண்ணுறேன்னா என்ன வரும்? வெறும் கள்ளி செடி தான் வரும், ஒன்றும் வராது, வெறும் வீட்ஸ் தான் வரும். இதே மாதிரி தான் தேவன் நம்ம இருதயத்தில் வச்சு அங்கே அவர் பிஹேவ் பண்ணும்போது நம்ம ஃப்ரூட்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும். இதுதான் சீக்ரெட்டு. இது வந்து பெரிய ரகசியமே கிடையாது. தேவனை நீங்கள் எங்கே வைக்கிறீங்க? அதுதான் இப்போ கொஸ்டின். இப்போ தேவன் எங்கே வைக்கிறீங்க? அதாவது இது இன்னொரு விதமாக சொல்கிறேன் பாருங்களேன். அந்த காலத்தில் பாம்பு செய்தாங்க, அணுகுண்டு செய்கிறாங்க, குண்டு செய்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மலையை வந்து உடைக்கணும், பாறையை உடைக்கணும்னா வைக்கிறாங்க, வெடி வைக்கிறாங்க, டைனமைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெடி வைக்கிறாங்க. ஒரு வெடியை தூக்கி அங்கே வைக்கிறாங்க. ஒரு டைனமைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, சிவப்பு கலரில் இருக்கும், ஒரு திரி இருக்கும், அது கொளுத்துவாங்க. இல்லைனா அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும், அது ஒரு பட்டன் அமுத்தினா அந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகி அது வந்து பற்றிக்கின்னு அது பாறை வெடியும். இப்போது ஒரு சின்ன பாறையை வெடிக்கணும்னா ஒரு டைனமைட் வைக்கிறாங்க. ஒரு மலையே தகர்க்கணும்னா நிறைய டைனமைட்டை சேர்த்து ஒன்றா கட்டி பண்டில் பண்ணி பெரிய டைனமைட்டை வச்சாங்கன்னா பெரிய பாறை உடைக்கணும். சரி, உலகமே என்ன யோசிக்கிறான் ஜனங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, ஒரு பெரிய மலையை நான் தகர்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்? பெரிய பாம்பு வைக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒருத்தன் வேறு விதமாக ஆப்போசிட்டில் யோசித்தான். பெரிய பாம்பு செய்யணும்னு இப்படி யோசிக்கும்போது ஒருத்தன் என்ன கண்டுபிடிச்சானா, சின்ன பாம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசித்தான். என்ன பண்ணான்? அவன் ஆட்டம் லெவலில் போய் சப் அட்டாமிக் அணு லெவலில் போய் அணுவை ஸ்ப்ளிட் பண்ணால் அதில் நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஆட்டம் பாம்புன்றது கண்டுபிடிச்சான். எல்லாமே பெருசாக வைக்கணும்னு சொல்லும்போது ஒருத்தன் சின்னதாக வைக்கணும்னு யோசித்தான். அப்போ பாருங்கள், பெரிய காரியங்கள் ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு இது தெரியும். இப்போது உலகம் எப்படி சுற்றுது, இல்லைனா அந்த உலகத்தில் கிராவிட்டி, இது மாதிரி பல விதமான லாஸ் ஆஃப் த ஃபிசிக்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு, இதெல்லாம் கவர்ன்டு பை நியூட்டோனியன் லாஸ் சொல்லுவாங்க. ஐசக் நியூட்டன் இருக்கார் இல்லையா, லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படிலாம் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில், பொறியியலில் படிச்சிருப்பீங்க, நியூட்டன் பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த லா எதை கவர்ன் பண்ணுதுன்னா, பெரிய காரியங்களை குறித்து கவர்ன் பண்ணுது. அப்புறம் ஒருத்தவன் தான் சின்ன லெவல் என்ன லா, சின்ன மைக்ரோஸ்கோபிக் சப் அட்டாமிக் ஆட்டம் லெவல் என்ன லா அப்படின்னு கண்டுபிடிச்சா அது குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு, குவாண்டம் லாஸு வந்து சின்ன லெவலில் அது வந்து கவர்ன் ஆகுது. ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்றது இன்னொரு பிரான்ச் வந்துச்சு. இன்றைக்கி ஃபுல் வேர்ல்டு டெவலப்மெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே வந்து அந்த குவாண்டம் லெவலில் தான் நடந்துகிட்ருக்குது. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு வர வந்துட்டுருக்குது. எல்லாம் பயங்கர மைக்ரோஸ்கோபிக் லெவலில். மேஜர் சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா நம்ம போய் மேஜராக நம்ம அந்த மலையை போய் உடைக்கலாம், இல்லைனா ஆட்டம் லெவலில் நம்ம வேலை செய்யலாம், அந்த மலையை உடைச்சிடலாம். நல்லா கவனிங்க. நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்களா? இப்போ நான் வந்து ஊழியத்தில் இருக்கும்போது இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவங்களுடைய கஷ்டங்களையோ ஜப குறிப்போ சொல்லும்போது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பேட்டர்ன் பார்க்குறேன். என்னென்னா, எல்லாருக்கும் ப்ராப்ளமும் ஒரே கேட்டகரி தான். என்னென்னா, அவங்க வந்து அவங்களுடைய பழைய தாட் லைஃபு அதுதான் அவங்க பாவமாக மேனிஃபெஸ்ட் ஆகும், பாவத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்கும். இதுதான் கன்சிஸ்டன்ட்டு. இதில் வேறுபாடு இல்லை. வேறு இன்டென்சிட்டி, சில பேருடைய பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், சில பேருடைய பிரச்சனை கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். ஆனால் எல்லாம் ஒரே கேட்டகரியில் தான் வருது. என்னென்னா, நம்ம பழைய மனுஷனுடைய காரியங்கள் தான் இன்னும் சண்டை போட்டுனுக்கிறோம். பழைய மனுஷனுடைய காரியத்தை தான் நம்ம இருதயத்தில் இன்னும் கவர்ன் பண்ணிட்டு இருக்குது. அதுதான் நம்மளை வந்து இன்னும் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது, நம்ம பழைய மனுஷனுடைய அடையாளம். அப்போது பழைய மனுஷனுடைய அடையாளம் வெளியே வந்து அந்த மாதிரி கனியை கொடுக்கும்போது நமக்கு கனியை மாற்றணும். வி வாண்ட் டு சேஞ்ச் இட். நான் வந்து அதை மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எப்படியாவது நான் ஆண்டவரை வந்து ஜெபம் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி அவர் எப்படியாவது அந்த சிச்சுவேஷனில் கொண்டு வரணும். இப்படி தான் எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் எப்படியாவது என் சிச்சுவேஷனில் கொண்டு வந்து ஜெபம் பண்ணி ஏதாவது அவருக்கு மஸ்கா போட்டு அவரை வந்து, ஆனால் சேஞ்சஸே வர மாட்டேங்குது. அப்படியே வந்தால் கூட ஒரு மீட்டிங்கில் ஒரு விடுதலை கிடச்சதுனா கூட சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா அதை சஸ்டெயின் பண்ணுறதோடைய பலன் நம்ம இருதயத்தில் இல்லை. நல்லா கவனிங்க. அப்போது இது பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, நாமெல்லாம் திறந்த முகமாக இயேசு கிறிஸ்துவோடைய முகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்றார். அப்போ கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே இருக்காரு. ஏன்னா எனக்குள்ளே இருக்கும் கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கைனா, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே மகிமை. கிரைஸ்ட் இன் யூ இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? நல்லா கவனிங்க.
அப்போது பைபிளில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களை 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 குறித்து வசனம் இருக்கும் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூன்னு வரும். யூ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். எஃபிஷியன்ஸ் எடுத்துக்கோங்களேன். எபேசியரில் 2வது அதிகாரம் பாருங்களேன். அஞ்சாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். even when we were dead in trespasses, made us alive together with Christ and raised us up together. அவரோட கூட நாம்ன்றப்ப அப்போ நம்மளும் அங்கே இன்க்ளூடட். அங்கே பாருங்கள், அதான் அந்த உங்களை வந்து அந்த பைபிளில் நிறைய வசனத்தில் இந்த மாதிரி நம்மளை வந்து இன்க்ளூட் பண்ணுது. we were raised us up together. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செத்தவங்களாக இருந்தோம், ஆண்டவர் அறியாமல் செத்தவங்களாக இருந்தோம். நம்மளை வந்து ஃபஸ்ட்டு உயிர்ப்பிக்கிறாரு, அப்புறம் அவரோட கூட இணைக்கப்பட்டு நம்மளை ஃபஸ்ட்டு மேட் அஸ் அலைவ் டுகெதர். தென் அப்புறம் 6வது வருஷம் அண்ட் raised us, நம்மளை என்ன பண்ணுறாரு, எழுப்புறாரு அவரோட கூட. அப்போ அஸ்ன்னு வருது பாருங்கள். அந்த அஸ்ன்னு வரும்போது யூ ஆர் தேர். இப்போது எங்கெல்லாம் அந்த மாதிரி வசனம் இருக்குதோ ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பிக்கலாம். நம்ம எங்கெல்லாம் அந்த மாதிரி வசனம் இருக்குது, நீங்கள் பைபிள் படிக்கும்போது எங்கெல்லாம் அப்படிப்பட்ட அதில் அந்த வசனம் என்ன பண்ணுறீங்க அதை வச்சு, அதான் கொஸ்டின். இப்போது இப்போ கிரைஸ்ட் வந்து எனக்குள்ளே இருக்கிறார், ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு, அதான் இப்போ கொஸ்டின். இப்போது எப்படி இருக்கிறார், ஹவு டு ஐ சீ இட், நான் எப்படி பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி வசனங்கள் படிக்கும்போது இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் டிட்டர்மைன் பண்ணுது. இந்த மலை போதா இல்லை மலை அப்படியே இருக்க போதான்றது இந்த மாதிரி வசனங்கள் தான். ஏன்னா இதான் இன்ஃபர்மேஷன் நமக்கு. இப்போ புது இன்ஃபர்மேஷன் வருதுன்னு. என்ன இன்ஃபர்மேஷன்? I am raised together with him. அவரோட கூட நான் இணைக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டேன்றது raised together. அப்போ நான் அங்கே இருக்கிறேன். அப்போது இப்படி ஒரு வசனத்தை படிக்கும்போது நீங்கள் வெறும் அப்படியே சும்மா அப்படியே படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இந்த வசனத்துடைய வல்லமை, இதோடைய பலன் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இதே நீங்கள் இந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடி நானும் அவரோ கூட எழுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்கிறேன், உங்கள் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி அவரோட கூட நான் எதிலிருந்து நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீங்க. அப்போ அடுத்த கேள்வி, எதிலிருந்து நீங்கள், ஃப்ரம் வேர் யூ ஆர் ரேஸ்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு செத்துருக்கணும். செத்திருந்தால் தான் அவரோட கூட எழுப்பப்பட முடியும். செத்தவனை தான் எழுப்ப முடியும். அப்போது நான் அவரோட கூட சிலுவையில் மரித்துட்டேன், செத்துட்டேன். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம பிஹோல்ட் பண்ணோம். வென் யூ ஆர் டேக்கிங் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம அதை யோசிக்கும் போது என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம கர்த்தரை பிஹோல்ட் பண்ணணும்னு அர்த்தம். இல்லைனா அந்த 2 கொரிந்தியன்ஸ் 3:18 என்ன படித்தோம், நம்மலாம் திறந்த முகமாக இயேசுவை தரிசிக்கிறோம் அப்படின்றோம். அதோட ப்ராக்டிக்கலாக அது எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது இப்படி தான். எப்படின்னா இந்த இடத்துல அவர் செத்துட்டாரு, அப்போ நான் செத்துட்டேன், அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோட கூட எழுப்பப்பட்டேன். எதிலிருந்து எழுப்பப்படப்பட்டீங்க? மரணத்திலிருந்து எழுப்பப்படப்பட்டீங்க. அப்போது எது மரணத்தை கொண்டு வந்துச்சு? என் லைஃப்பில் எது மரணத்தை கொண்டு வந்துச்சு? ஆதாமுடைய பாவம். கிறிஸ்துவோட லைஃப்பில் எது மரணத்தை கொண்டு வந்துச்சு? ஆதாமுடைய பாவம். காமன் டினாமினேட்டர் பாருங்கள், மேத்தமேட்டிக்ஸில் ஃபைண்ட் த காமன் டினாமினேட்டர் சொல்கிற மாதிரி எது காமன் டினாமினேட்டர்? கிறிஸ்து எப்போ என்ன மாதிரி மாறுறாரு? கிறிஸ்து எப்போ உங்களை மாதிரி மாறுறாரு? சிலுவையில் தான் நம்மளை மாதிரி மாறுறாரு. அது வரைக்கும் அவருக்குள்ள பாவன்ற கான்செப்டே இல்லையே. பாவமே அறியாத அவர், பாவமே விட்டு கிடையாது. நல்லா கவனிங்க, பாவமே அறியாத அவர் இப்போ பாவமும் மாறினா சிலுவையில் தான் அவர் வந்து நானும் அவரும் ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். நானும் நீங்களும் கிறிஸ்துவும் நீங்களும் ஒன்றா. இப்போ இந்த மாதிரி வசனத்தை பிஹோல்ட் பண்ணும்போதுனா, உத்து கவனித்து இதை நீங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் கிறிஸ்துவை தியானிக்கிறீங்க. நல்லா கவனிச்சிங்களா? அப்போ தான் அந்த சாயலுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாறுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்பாட்டாமிக் லெவலில் வேலை செய்கிறீங்க. வெளியே எனக்கு பாவம் இருக்குதுங்க, வெளியே எனக்கு பிரச்சனை இருக்குதுங்க, எனக்கு இன்னும் பல சுவாபங்கள், கோபங்கள், எனக்கு இன்னும் மாறணும். இது நிறைய எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு சொல்கிற சகோதரராக சரி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக என்கிட்ட ஜப குறிப்பேன்னா, இந்த இதுக்கு நான் அடிமையாக இருக்கேன், இதுக்கு பிரச்சனை இருக்குது, இது நான் மாறணும். இன்னொரு கேட்டகரி பீப்புள் என்னென்னா,
என் ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாரு, என் ஒய்ஃப் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்குது, அவங்க மாறணும். நான் சொல்ல அவங்களாம் மாறவே தேவையில்லை. நம்ம ஹார்ட்டில் நீங்கள் உங்கள் இமேஜை மாற்றும் போது என்ன ஆகிடும்னா, அதுதான் பவர். ஆட்டம் பாம்பில் எப்படி வந்து சின்ன அந்த ஆட்டம் பாம்பை வந்து அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்டம் வந்து உடைக்கிறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் ஹார்ட் லெவலில் இமேஜை மாற்றும் போது immense energy is released. Immense energy is released into your own body and into your surroundings. உங்கள் ஹார்ட் லெவல் இமேஜ் மாறும்போது அது உங்களுக்குள்ளே மட்டும் இருக்காது, அது சரௌண்டிங்கையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை நான் நிறையா விதத்தில் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். அப்போது எனக்கு இதெல்லாம் புரியல. ஆனால் ஒருத்தர் வந்து வரும்போதே இல்லை நமக்கு இங்கே படபடப்பு இருக்கும். அவங்க ஹார்ட்டில் படபடப்பு இருந்தால் நம்ம ஹார்ட்டில் படபடப்பு வந்துடும். ஏன்னா அவங்க டாமினன்ட் எமோஷன் வந்து சரௌண்டிங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபகம் இருக்குது. நான் மருத்துவராக இருக்கும்போது ஒரு கேஸ் வந்துச்சு எனக்கு. அவர் வந்து ஒரு ஆம்பளை, ஆனால் ஒரு பொம்பளைன்றாரு. ஒரே கன்ஃபியூஷன் அங்கே. அவர் சொல்கிற ட்ரீட் மீ லைக் எ விமன் அப்படின்றார். சரி, அப்படி ஓகே. அவர் சாருன்னு கூப்பிடுறதா மேடம்னு கூப்பிடுறதா, அங்கேயே எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு. நான் அவர் அனஸ்தீசியா மயக்கத்தில் கொடுக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு கன்சல்டேஷன் இருக்கும். சில கேள்விலாம் கேட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் என்ன ஒரு பியூட்டினா, ஒரு லிஸ்ட் இருக்கும், ஆப்ரேஷன் லிஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு, செகண்ட் பேஷண்ட், அப்படி போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பேஷண்ட் முடிஞ்சோன்னா செகண்ட் பேஷண்ட் வரும், செகண்ட் பேஷண்ட் முடிஞ்சோன்னா தேர்ட் பேஷண்ட் வரும், அப்படி வந்துட்டே இருக்கும். இவர் வந்து ஃபோர்த்தோ தேர்டோ வராரு. இவருக்கு அனுப்பி விட்டோம். ஓகே, அடுத்த பேஷண்ட்டை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கு போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள அனுப்பி விட்டதுலேருந்து இங்கே ஒரே கன்ஃபியூஷன். நான் மருந்தெல்லாம் எனக்கு மருந்து செய்யும்போது மருந்தெல்லாம் ராங்காக லேபிள் பண்ணுறேன் நான். பாருங்களேன், அவருக்குள்ளே இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நான் இங்கே மருந்து எடுக்கும்போது அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், என்னடா அது, நம்ம அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு லிஸ்ட்டு, இப்போ ஒரே கன்ஃபியூஷன். உடனே நர்ஸை கூப்பிட்டேன், அம்மா இங்கே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது, நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸையும் வச்சு நான் கரெக்டாக எல்லாத்தையும் இது பண்ணி ஒரே டென்ஷன். அந்த கேஸை முடிகிற வரைக்கும் எங்கே குழப்பத்தை தப்பான இன்ஜெக்ஷன் கொடுத்துடக்கூடாது பாருங்க. ஆனால் ஏன் அப்போ எனக்கு புரியல, என்னடா அது, என்ன இந்த ஆள் அதுக்கப்புறம் லிஸ்ட்டு திருப்பி நார்மல் ஆயிடுச்சு. இப்போ யோசிச்சு என்னடா இந்த ஆள் வந்தான், ஒரே குழப்பம் இங்கே, ஒரே குழப்படி. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற குழப்படி பாருங்கள், அவருக்குள்ளே ஹார்ட்டில் குழப்பம் வந்து எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம ஹார்ட்டில் சமாதானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சமாதானம் எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எது டாமினன்ட் இதோ அதான் பாருங்கள். நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டை மாற்றுங்க, ஒய்ஃபை மாறணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மாறணும், ஜெபம் பண்ணுங்கணும். நான் சொன்னேன் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், யாரும் மாற தேவையில்லை. உங்கள் லெவலில் ஹார்ட்டில் என்ன நடக்குது ஃபஸ்ட்டு பார்ப்போம். அங்கே இமேஜ் மாறிச்சுன்னா அதான் ஆட்டம் மாதிரி இட் இம்மென்ஸ்லி ரிலீசஸ் எனர்ஜி. அது ஏன்னா தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமான என்னது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது மரித்த ஒரு உடம்பு மட்டும் உயிரிட வந்துச்சா, ரிசரக்ஷன் பவர்னால் ஒரு மரித்துட்டார் உயிரிட வந்துட்டா, அப்படி இருந்தாலே அதுவே ஒரு பெரிய தான். அதுக்கு இயேசுக்கு முன்னால் நிறைய பேர் உயிர் தெழுந்திருக்காங்க இல்லைங்களா, நிறைய பேர் உயிரிட வந்திருக்காங்க. அதுவும் இயேசு உயிர்த்தெழுதல் வந்து ஒன்றா இயேசு உயிர்த்தெழுதல் வர்றது வந்து பாவத்தை மேற்கொள்கிறது. த பவர் ஆஃப் சின், பாவம் வந்து மரணத்தை கொண்டு வருது. அடிமை, பொல்லாப்பு, கஷ்டங்கள், கோபங்கள், யோசிச்சு பாருங்க. பாவத்தினுடைய பிடியிலிருந்து இயேசு உயிர்ப்பிக்கிறார். அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வல்லமை நம்ம ஹார்ட்டில் வேலை செய்யணும்னா நாம் இயேசுவை என் இருதயத்தில் வச்சு அவருடைய லொக்கேஷன் எங்கே வைக்கணும், நான் எனக்குள்ளே வைக்கணும். அப்போ தான் நான் அவரை போல் மாற முடியும். நான் அவரை வானத்தில் எங்கேயோ தொங்க விட்டார்னு வச்சுக்கோங்களேன், மாறுதலே வராது. நான் வானத்திலே பார்த்துட்டு இயேசுவே நல்லா பாட்டு அவருக்கு நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு போயிடுவேன். வர்ஷிப் நான் சும்மா அவருக்கு பாட்டு போயிடுவேன். நான் எப்போவுமே கேட்பேன் மெசேஜஸில், சர்ச்சில் பேசும்போது, வர்ஷிப் முடிஞ்சிச்சு, வர்ஷிப் பண்ணும்போது கண்ணை மூடினீங்க, எல்லோரும் கையை தூக்குனீங்க, வானத்தை பார்த்து தலை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளீன் ஆச்சு, கடவுளை எங்கே பார்த்தீங்கன்னு கேட்பேன் நான். எங்கே பார்த்தீங்க கடவுளை?
நம்ம அப்படி யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, எங்கேயோ இடத்துல பார்க்குறோம், எங்கேயோ ஒரு அப்பர் லெவலில் இருக்கிறாரு, டாப் லெவல். நம்ம இமேஜினேஷனில் அப்படி தான் வைக்கிறோம் அவரை. நம்ம இருதயத்துக்குள்ளே நம்மளுக்குள்ளே வச்சிட்டோம்னா நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கீழே போயிடணும். நான் இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அதை ஹெட்டை பற்றியே பேசலை. உங்கள் தலை மேலே இருக்குதா கீழே இருக்கிறான்ற பேப்பில் அதை பற்றியே நான் பேசலை. தலை மேலே வச்சு தூக்கிக்கோங்க, தலை கீழே வச்சுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுடைய இன்னர் அவேர்னஸில், உங்களுடைய உணர்வில் இயேசு எங்கே வைக்கிறீங்க? நான் மாறணும் பிரதர், நான் மாறுது எப்போ வரும்? நான் உங்கள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணால் மாறுதல் வராது. இங்கே எல்லா அபிஷேகப்பட்ட ஊழியக்காரங்கிட்ட போய் கை வச்சு ஜெபம் பண்ணுறதுனால மாறுதல் வராது. என்னைக்கு இந்த ட்ரூத்து, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்கிறீங்களோ அன்னைக்கு தான் மாறுதல்னு ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில். அதான் போட்டிருக்காங்க, மகிமையின் மேல் மகிமையாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவாராம்? மாற்றுவாராம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கடவுளை எங்கே வைக்கிறோம்? கடவுளை நம்மளுக்குள்ளே, அதான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கடவுளை நமக்குள்ளே வைக்கணும். ரெண்டாவது அங்கே பிஹோல்ட் பண்ணோம். அவரை நம்ம எங்கே தரிசிக்கணும்? நம்ம இருதயத்தில் தரிசிக்கணும். அதான் அனதர் லா ஆஃப் த ஹார்ட். வாட் யூ பிஹோல்ட். அப்போ அவரை தரிசிக்கிறதுன்னு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வசனங்களில் கனெக்ட் ஆகிறது. இப்போ போன வாரம் ஒரு வசனம் கொடுத்தேன் இல்லைங்களா, 1 Corinthians 13வது அதிகாரத்தில் அன்பு குறித்து நான் கொடுத்தேன். அதில் உங்கள் பேரை போட்டு நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் இயேசுவை தரிசிக்கிறீங்க. நீங்கள் யார் தரிசிக்கிறீங்க? இயேசுவை தரிசிக்கிறீங்க. நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்டே இருங்களேன், அப்படியே உங்களை படிச்சுட்டே இருங்களேன், உங்கள் பேரை போட்டு படிச்சுட்டே இருக்கீங்களேன், உங்களை அறியாமலே ஒரு பவர் உங்கள் ஹார்ட்டில் வேலை செய்து அதில் படித்ததை உங்கள் இதில் கொண்டு வந்துடும். இதுதான் சீக்ரெட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். அதே எஃபிஷியன்ஸ்லேயே பாருங்களேன், 4வது அதிகாரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் ட்ரூத் பவுல் நமக்கு சொல்கிறாரு. இது நம்ம இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன், இது மேபி நெக்ஸ்ட் வீக் கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதில் சொல்கிறது பாருங்களேன், ஆக்சுவலாக இந்த தாட் ப்ராசஸ் 17வது வசனத்துலேருந்து ஆரம்பிக்குது. 17வது வசனத்துலேருந்து அப்படியே போய் ஆக்சுவலாக கடைசி வரைக்கும் போகுது, 32, அப்படியே 5வது அதிகாரம் தொடர்ந்து போகுது. ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஹார்ட்டு வசனம் இங்கே பாருங்களேன், 17-18 என்ன சொல்கிறாரு பாருங்கள். நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். அதாவது நான் இப்போ இங்கிலீஷில் இதில் படிக்கிறேன். இங்கே அதில் என்ன சொல்ல வருதுன்னா, புறஜாதியார் மாதிரி நீங்கள் நடவாமல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. புரிதலோடு நடக்கணும். எதை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே? எதை நாங்கள் புரிஞ்சுக்கணும்? எப்படி நாங்கள் புரிஞ்சு நடக்கிறதுனா என்ன? இதான் இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த கான்செப்ட் தான் அது. எனக்குள்ளே தேவன் வாசம் செய்கிறார்ன்றது ஃபஸ்ட்டு புரியணும். ரெண்டாவது நான் அவரை பிஹோல்ட் பண்ணுறேன்றதை புரிஞ்சுக்கணும். எனக்குள்ளே நான் அவரை பிஹோல்ட் பண்ணுறேன்னு புரியணும். மூணாவது இது நம்ம ஒரு செஷனாகவே தனியாக நம்ம இன்னொரு செஷனில் நம்ம ஒரு வசனமாக போகலாம். இப்போ நான் நேராக ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் 22, 23, 24. பழைய மனுஷனுடைய காரியங்களை கலைந்து போட்டு மனதில் புதிதாகி புதிய மனிதனை தரித்து கொள்ளுகின்றார். நல்லா இருக்குது பால், சூப்பராக இருக்குது நீங்கள் சொல்கிறது, ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்குது. இது என்ன பண்ணுறது? இதை வச்சு இந்த வசனத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஹவு டு ஐ ப்ராக்டிக்? இதை நான் நடைமுறையில் எப்படி நான் ருசி பார்க்குறது? நடைமுறையில் என்ன பண்ணுறது? அதுக்கு பால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அடுத்த வசனம் 25வது வசனத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு? பொய் சொல்ல வேண்டாம். 28 பாருங்கள், சூப்பர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. 28வது வசனத்தில் ஒருத்தன் திருடிட்டு இருக்கிறான். இப்போ அவன் ஆண்டருக்குள்ளே வந்துடுறான். இப்போ ஆண்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இனிமேல் அவன் திருடாமல் வேலை செய்து தேவை உள்ள ஜனங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவன், அதான் பழைய மனுஷனுடைய இமேஜ் பாருங்கள். இது நம்ம வெளியரங்கமாக பார்க்காம சப்அட்டாமிக் லெவலில் பார்க்கலாம். வெளியரங்கம்னா என்னது? திருடுறது தான் வெளியரங்கம். ஒரு செயலை செய்கிறான், போய் திருடுறான், ஏமாத்துறான், போய் சொல்கிறான், எதாவது மேனிப்புலேட் பண்ணி காசை திருடுறான். இப்போ நீ அப்படி பண்ணாதப்பா, இது மாதிரி பண்ணுனா, அந்த லெவலில் மட்டும் நம்ம பார்க்காம ஆக்சுவலாக அவனுக்கு உள்ள இமேஜ் மாறுறதை காட்டுறாரு. தொடர்ந்து நீங்கள் அப்படியே படிச்சுட்டே போனீங்கன்னா அந்த இமேஜ் மாறுறதை பற்றி தான் பேசிட்டே வருவார் பால்.
என்னம்மா எப்படி என்ன பண்ணுறாரு, அவனுடைய ஹார்ட்டில் அவன் எப்படி பார்க்குறான், அவன் இமேஜ் என்ன இருக்குது, பழைய மனுஷனுடைய இமேஜ் என்ன, காசு தேவைன்னா திருடணும் அப்படி தான் இருக்குது. இப்போ அவன் கிறிஸ்துவோட கூட புதிய மனுஷனை தரித்து கொள்கிறான்னா, கிறிஸ்துவோடைய அடையாளம் தான் அவனுடைய அடையாளம். இப்போ அதை பார்க்க சொல்கிறாரு, புரியுதுங்களா? அதோடைய அவுட்வேர்டு அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ திருடுறவனுக்கு அது எப்படி இருக்கும்னா, திருடாமல் காசு சம்பாதிச்சு, நேர்மையாக காசு சம்பாதிச்சு அதில் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தொடர்ந்து நம்ம இதில் இருக்க நீங்கள் அப்படியே படிச்சுட்டே போங்களேன். லெட் நாட், கெட்ட வார்த்தைகளோ வேணாம், எல்லா விதமான கசப்பும் சரி, கோபங்களும் சரி. இது 31வது வசனம், ஈவில் ஸ்பீக்கிங், இல்வில், அப்படிலாம் போயிட்டே இருக்கும். அடுத்தவனை பற்றி கெடுத்து பேசாமல் சரி, இதெல்லாம் புதிய மனுஷனுடைய அடையாளம், கிறிஸ்துவனுடைய அடையாளம், புரியுதுங்களா? இதை நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா, ஆண்டவரே என்ன இதை போல் மாற்றுங்கன்னா மாறுதலே வராது. இந்த வசனத்தை படிச்சுட்டு நான் இதை பாரு நான் மாற போகிறேன் அப்படின்னா மாறுதலே வராது. அப்புறம் இன்னொரு, இட் லீட்ஸ் அஸ் டு அனதர் லா ஆஃப் த ஹார்ட். இது இந்த காரியம், இப்போ நான் பேசின காரியங்கள் இன்னொரு இருதயத்தின் சட்டத்தை காட்டுது. லா ஆஃப் த ஹார்ட் என்னன்னா, எது நமக்கு தேவை வேண்டும் நம்ம எதிர்பார்க்குறோமோ, எனக்கு இது வேணும் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, ஏன்ட்டு அது இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? அட் த லெவல் ஆஃப் த ஹார்ட் இருதயத்தின் லெவலில் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இல்லாத பட்சத்தில் எனக்கு அது தேவை. அப்போ என்னை இதுவாய் மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், எனக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அது இல்லை, நான் இதுதான், நான் குடும்பக்காரன் தான், என்னை நல்லவனாக மாற்றுங்க. இப்போ நல்லவன்றது இலூஷன். அது என்ன சொல்கிறது, வைல்டு கூஸ் சேஸ்ன்றாங்களா ஆங்கிலத்தில், சும்மா குண்டு சுட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி. நான் நல்லவனாக மாறணும். நம்ம ஹார்ட் லெவலில் அது மாறாது. ஏன்னா நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம், நம்ம ஹார்ட் எப்போவுமே இட் ஆல்வேஸ் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளுடைய இருதயம் எப்போவுமே இந்த ரெல்மில் தான் ஃபங்க்ஷன் பண்ணுது, நவ்வில் தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. உங்கள் இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான். இப்போது நல்லா ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன், 1 கொரிந்தியர் பாருங்க, 1 கொரிந்தியரா 2 கொரிந்தியரா, சார் 2 கொரிந்தியர் நினைக்கிறேன். 2 கொரிந்தியரில் பாருங்களேன், 2வது வசனம், 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. ஒரு வசனம், பழைய ஏற்பாடு வசனத்தை கோட் பண்ணுறாரு பவுல். For he says, in an acceptable time I have heard you, in the day of salvation I have helped you. என்னது அது, நீங்கள் தமிழில் அப்புறமா படிச்சுக்கோங்க. அதில் கண்டினியூ பாருங்களேன். Behold, now is the acceptable time. Behold, now is the day of salvation. நல்லா கவனிங்க, என்ன சொல்கிற பாருங்க, இதுதான் now. எப்போ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருதோ அப்போ அதுதான், that is the day, that is the moment. அப்போது இருதயத்து லெவலில் ஹார்ட் ஆல்வேஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் த ரெல்ம் ஆஃப் நவ். நீங்கள் நவ்னு இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன்னு விசுவாசிக்கும் போது ரட்சிப்படைஞ்சிட்டீங்க. நான் ஒரு மலை ஏறி அங்கே போய் மொட்டை போட்டு அங்கே தியானம் பண்ணி 40 நாள் உபவாசம் இருந்து, இல்லைனா அது பண்ணி இது பண்ணி அப்படி யோசிச்சிங்கன்னா சால்வேஷனே வராது. நவ் இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். எப்போ சால்வேஷன்? சால்வேஷன் இஸ் த மொமெண்ட் யூ பிலீவ்ட். அப்போது அது இட் பிகேம் ரியல் டு யூ. அது உங்கள் அந்த ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவன் என்ன சொல்கிறது, ரோமர் 10 பவுல் சொல்கிறது, ஒருத்தன் உயிரோடு இயேசுவை உயிரோடு எழுப்பினார்னு விசுவாசித்து வாயிலை அறிக்கை செய்யும்போது நீ சால்வேஷன் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நவ் உள்ளே வந்துடுச்சு. அப்போ அட் த லெவல் ஆஃப் த ஹார்ட் நீங்கள் இப்போ நான் இருக்கிறேன்னு விசுவாசிச்சாதான் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அது எக்ஸ்பீரியன்ஸாக வெளியே வரும். நல்லா கவனிங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி வசனத்தில் படிக்கும்போது எஃபிஷியன்ஸ் 4 இருக்கட்டும், கொலாஷியன்ஸ் 3 இன்னும் சூப்பராக சொல்லுவார். புட் ஆன் டெண்டர் மர்சிஸ், கருணையுள்ள இருதயத்தை போட்டுக்கொள்ளுங்க, தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஐயோ நான் தாழ்மையாக இல்லைன்னு யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தாழ்மையாக மாறணும் அப்படின்னா ஐ எம் ஆக்சுவலி ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் மீ. நான் எனக்கு எதிராக
நான் வேலை செய்கிறேன். என்னென்னா அட் த லெவல் ஆஃப் த ஹார்ட் என்ன சொல்கிறேன், நான் பெருமையாக இருக்கிறேன் சொல்கிறேன். அப்போ ஹார்ட் அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். நீங்கள் உள்ளே என்ன பிஹேவ் பண்ணுறீங்களோ அதை தான் ஹார்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ உள்ளே நான் கொடூரமானவன், நான் மாறணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் மாறவே முடியாது. ஏன்னா ஹார்ட்டுக்கு என்ன சொல்லுது, நான் கொடூரக்காரன். அப்போது ஹார்ட் அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஃபுல் இமேஜே அதுக்கு அந்த இமேஜுக்கு தான் செட் பண்ணும் ஹார்ட். இது ரொம்ப பவர்ஃபுல் ட்ரூத்து. அப்போது அப்போ ஆண்டவர் அப்போ சொல்லலாம், என்ன பிரதர் அப்படி சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்ல, நான் பொய் சொல்கிறேன், நான் இன்னும் மாறலையே, நான் இன்னும் மாறாததுனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் யார் தரிசிக்கிறீங்க? நான் என்ன தரிசிக்கிறேன்? நான் இன்னும் மாறலன்னு சொல்லும்போது நான் யாரை தரிசிக்கிறேன்? என்ன தரிசிக்கிறேன்? ஹோலி ஸ்பிரிட்னால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. நான் யாரை தரிசிக்கும் போது நான் மாறுறேன்? இயேசுவை தரிசிக்கும் போது தான் அந்த செயலுக்கு மாறுறேன். கரெக்டாக 2 Corinthians 3:18 படித்தோம். அப்போது இயேசு நல்லவரா? அதான் கொஸ்டின். இப்போ இயேசு கஷ்டப்படுவாரா? இயேசு சுகமடைஞ்சாரா? இயேசு வெற்றி கொண்டாரா? அப்படின்னும் போது அப்போ நான் இயேசுவை வெளியே வச்சு நான் தரிசிக்கலை. இப்போ இயேசு எனக்குள்ளே வச்சு தரிசிக்கும் போது இயேசு நானும் ஒன்று, அவரோட கூட இணைக்கப்பட்டேன்னு அர்த்தம். அவரோட அந்த இமேஜும் நானும் ஒன்றாயிட்டோம். அதுதான் அவர் தான் என்னோட இமேஜ், நான் தான் அவரோட இமேஜ். ஒன்றாயிட்டோம் பாருங்கள். ஒன்றான உடனே தரிசிக்கும் போதுனா அதை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது, அது மேலே என் அட்டென்ஷனை பே பண்ணும்போது என்னுடைய எக்ஸ்டீரியர் அவுட்டர் என்னுடைய வெளியரங்கமாய் செய்கிற காரியங்கள் இருக்குல்ல, அது மாறும். நல்லா கவனிச்சிங்களா? இதுதான் இருதயத்தின் சில சட்டங்கள் இது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்தில் நம்ம இன்டெலிஜெண்ட்டாக ஜெபம் பண்ணணும். இயேசு மேலே கண் வச்சு ஜெபம் பண்ணணும். அவரை இயேசு மேலே கண்ணை வச்சு அவரை எனக்குள்ளே நான் ப்ளேஸ் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் பொறுமைசாலி, அப்போ நான் பொறுமைசாலி, நீங்கள் அன்பானவர், நான் அப்போ அன்பானவர். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் வரும். இப்போ 1 Corinthians 13 எடுத்து பாருங்களேன். இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபேமிலி ஒரே பிரச்சனை. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது. ஏன்னா எஸ்பெஷலி விமனில் ஃபேமிலியில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இல்லைன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தி, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கு ஜாஸ்தி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, சின்சியராக இருந்ததில்ல, அப்படியே மாற்றுங்கன்றோம். ஆனால் மாறுதலே வராது, டிப்ரெஸ்டாகிடுவோம். ஆனால் நான் சொல்கிறேன், இதுதான் நிஜம். இந்த நிஜம் என்னென்னா, அந்த டிப்ரெஸிங் சுச்சுவேஷன்லேயும் யாருமே மாற தேவையில்லை. எல்லாம் நான் எப்போவுமே சொல்லுவேன் பாருங்கள், எவ்ரிபடி நம்மளை சுற்றி எல்லாம் broken பீப்புளுங்க, இன்க்ளூடிங் அவர் செல்ஃப்ஸ். நம்ம கூட என்ன பண்ண, நம்ம இன்னும் முழுமைக்குள்ளே வளர்ந்துட்டுருக்குறோம். நம்மளும் இப்போலாம் இந்த சத்தியத்தை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இதில் வளர்ந்துட்டு வரோம். ஸோ நம்மளுடைய இமேஜே ப்ரோக்கன்லேருந்து ஹோல்னஸ்க்கு வந்துட்டு, நம்ம கிறிஸ்துவ கூட இணைக்கப்பட்டோம், கிறிஸ்துவோடு கூட முழுமையாக்கப்பட்டோம். வி ஆர் கம்ப்ளீட் இன் ஹிம்னு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? அந்த ட்ரூத்துக்கு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படைஞ்சிட்டு வரோம், அவேக்கன் ஆகிட்டு வரோம். இது சத்தியத்தை கேட்காத சரௌண்டிங் இருக்காங்க பாருங்கள். நம்ம கிறிஸ்டியன்ஸாகவே இருக்கட்டும், இல்லைன்னா அன்பிலீவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே புரோக்கன் பீப்புள், உடைக்கப்பட்டவர்கள், உடைந்து போனவர்கள். உடைக்கப்பட்டவர்கள்ட்டிருந்து முழுமையான காரியங்கள் வெளியே வராது, உடைக்கப்பட்ட காரியங்கள் தான் வெளியே வரும். புரோக்கன் பீப்புள் வில் பிரேக் அதர்ஸ். நம்ம சுற்றிலும் அப்படி தான் இருக்குது, சுச்சுவேஷனே அப்படி தான் இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், புரோக்கன் பீப்புள். இப்போது அவங்களாம் நான் நல்லா ட்ரீட் பண்ணால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா அது நடக்காது. அது என்றைக்குமே நடக்கவே நடக்காது. மேபி 1 or 2 டைம் சுச்சுவேஷனில் எல்லாம் ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, எல்லாருமே ஜாலியாக இருக்கீங்க, அந்த டைமுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். திருப்பி வீட்டுக்கு போய்ட்டால் பிரச்சனை வந்துடும். ஆனால் ஜீசஸ் இல்லை, எல்லாருடைய ஹார்ட்லேயும் வேலை செய்கிறார். நல்லா கவனிங்க, எல்லாருடைய ஹார்ட்டும் ஒரே மாதிரி ஆயிடுச்சுன்னா அது ஹெவன் ஆகிடும். எல்லாரோட ஹார்ட்டும் இயேசுவை பிரதிபலிச்சதுன்னா அந்த இடம் தான் ஹெவன், அதுதான் பரலோகம்.
ஆனால் இப்போ வந்து broken இருக்கும். ஆனால் நம்ம இந்த சுச்சுவேஷனுக்கு அவேக்கன் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தே ஆர் டூயிங் திஸ் டு மீ. அவங்க இந்த காரியத்தை என்னை திட்டுறாங்க, என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா நாட் பிகாஸ் ஆஃப் மீ, என்னால் கிடையாது. தே ஆர் டூயிங் திஸ் பிகாஸ் ஆஃப் தர் ஓன் கண்டிஷன் ஆஃப் த ஹார்ட். புரியுதுங்களா? அவங்க அதை பண்ணுறாங்கன்னா அவங்க ஹார்ட்டில் பிரச்சனை. என்றைக்கு நீங்கள் இந்த உணர்றீங்களோ யூ ஹவ் டெலிவர்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தெம். புரியுதுங்களா? இல்லைனா உங்களுடைய சந்தோஷம் வந்து அடுத்தவங்க கண்ட்ரோலில் இருக்குது. உங்கள் சந்தோஷம் யார் கண்ட்ரோல் இருக்குது? அடுத்தவங்க கண்ட்ரோல் இருக்குது. அவன் என்ன நல்லா ட்ரீட் பண்ணால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அவன் என்ன அவங்களாம் என்ன நல்லா பேசலை, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன நல்லா ட்ரீட் பண்ணல அப்படின்னா அதான். அப்போது திஸ் லீட்ஸ் அஸ் ஃபர்தர் அலாங். இது அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறேன், டைம் ஆயிடுச்சு. இது இன்னும் ஃபர்தராக எனக்கு லீட் பண்ணுதுன்னா broken people, broken hearted people do not know where they stop and where others begin. உடைந்த நொறுங்குண்ட இருதயம் ஜனங்களுக்கு எங்கே அவங்க முடிகிறாங்க, எங்கே அடுத்தவங்க தொடங்குறாங்கன்னு தெரியாது. புரியுதுங்களா? அதனால் அவங்களும் உங்கள் ஹஸ்பண்டாவது சரி, உங்கள் ஒய்ஃபாவது சரி, உங்கள் பிள்ளைகளாவது சரி, உங்கள் உற்றார் உறவினராக இருக்கட்டும், எல்லாருமே பார்ட் ஆஃப் யுவர் அடையாளம். அவங்களாம் உங்கள் அடையாளத்தின் ஒரே கன்ஃபியூஷன் பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவோட கூட இணைக்கப்பட்டுட்டீங்கன்னு வந்துட்டா யூ கேன் டிஸ்கனெக்ட் தம் ஃப்ரம் யுவர் ஐடென்டிட்டி. அவங்களுடைய அவங்கள வந்து உங்களுடைய அடையாளத்துலேருந்து நீங்கள் எடுத்துடலாம். உங்கள் அடையாளம் கிறிஸ்து விட்டது மட்டும்தான் வருது. புரியுதுங்களா? எப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோமோ அப்போது நீங்கள் வந்து அவங்கள ஈஸியாக என்ன பண்ணிடலாம். அதான் ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் மன்னிக்க கற்றுக்கொடணும் பிரதர், நான் எல்லோரையும் மன்னிக்கணும். நான் சொன்னேன் கரெக்டு தான், நீங்கள் மன்னிக்கணும். ஆனால் தேர் வில் கம் அ டைம், ஒரு டைம் வருவீங்க, யூ வில் பி அவேக்கன்ட். வென் யூ ஆர் அவேக்கன், நீங்கள் விழிப்பு ஆனதுக்கப்புறம் இதில் மன்னிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும். தெர் இஸ் நத்திங் டு ஃபர்கிவ். புரியுதுங்களா? நீங்கள் ஏன் உங்களை ஃபர்கிவ் பண்ணணும், அடுத்தவங்க நான் அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற காரியம் அவங்களுடைய உடைச்சல்னால வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு அவன் மேலே கருசனையும் பரிதாபமும் வருமே தவிர உங்கள் ஈகோ செத்துடும். உங்கள் ஈகோ கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், போயிடும். உங்கள் ஈகோ போயிடுச்சுன்னா யூ டெலிவர்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தேர் ஐடென்டிட்டி. அவங்களுடைய அடையாளம் உங்களுக்குள்ள இல்லை, அவங்களுடைய புரோக்கன்னஸ் உங்களுக்குள்ளே வரல. பாருங்கள் எப்படி அதில் வளருது அப்படின்னா, கிறிஸ்துவை இருதயத்தில் வச்சு கிறிஸ்துவை உடைய காரியங்களை பைபிளில் படிக்கும்போது, அன்பு குறித்து படிக்கும்போதும் சரி, சாந்தம் குணம் நிறைய படிக்கிறோம். கொலாசியன்ஸுக்கு இதுதான் பாருங்கள், எல்லா அப்போஸ்தலரும் திருப்பி எழுதுகிறாங்க. எப்படி அந்த இடத்துக்கு வர்றதுன்ற எழுதுகிறாங்க. எப்படி வருதுன்னா, கடவுளை கெஞ்சுறதுனால வர முடியாது. கடவுள் என்ன பண்ணிட்டாரு, எல்லாவற்றையும் செய்துட்டு உயிரோட அவரோட கூட நம்ம உயிரோடு எழுப்பிட்டார். அப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும், இருதயத்தில் வைக்கணும். ரெண்டாவது, அது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம இயேசுவை பிஹோல்ட் பண்ணுறோம். ஆமென். புரியுதுங்களா? ஸோ இது அடுத்த வாரம் நம்ம இன்னொரு செஷனில் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். இதில் இன்னும் நிறைய காரியம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். அப்புறம் பிரதர் ஸ்டாண்டில் இருந்தால் ஒரு பாட்டு கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த காரியங்கள் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க இந்த நாள்களில். அப்பா, உம்மை போல மாறுவதற்கு ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் வேலை செய்கிறீங்க, அதற்காக உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்கள் இருதயத்தில் நீங்கள் வாசம் செய்கிறீங்க, அதற்காக உம்மை துதிக்கிறோம். அதே சாயலாய் மாறுவதற்கு ஆண்டவரை நாங்கள் உம்மை ஆண்டவரை தரிசிக்கட்டும். எங்கள் இருதயத்தில் நாங்கள் உம்மை தரிசிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.